நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருப்படி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 வருடத்தில் உங்களுக்கு கேட்காமலே, நீங்கள் தட்டாமலே திறக்கப் போடும் கதவுகள், அதுவும் குறிப்பிட்ட இந்த காரியங்கள், அதேபோல் அதிர்ஷ்டமும் சில குறுக்கு வழிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க முடியாத ஒரு சம்பவத்தையும் நிகழ்வையும் நடத்தி கொடுக்கும். அது ஆச்சரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கும், அது நிச்சயம். ஸோ அதை பற்றி இந்த இதில் டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பயிற்சி வளங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடுக்குற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷனையும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனது நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசி 2025 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் கேது இருக்கிறார். 2025 தான் கேது பகவான் பயிற்சி அடைஞ்சு விலகி செல்ல போகிறார். ஸோ 2025 தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில தான் கேது பகவான் இருக்கிறார். ஞானக்காரகன், மோட்சக்காரகன், தெளிவு சிந்தனைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த கேது பகவான். ஸோ எதுலையுமே நிதானத்தையும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இன்னொரு பக்கம் இந்த 2025 பிறந்தவுடன் இந்த 2025 அப்படின்னா இந்த கூட்டுத்தொகை என்ன வரும்னா 9. இந்த 9ஆம் எண்ணினுடைய ஆதிக்கம் அதிகம் படைத்த ஒரு கிரகம்னா அது செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா மேசம் மற்றும் விருச்சிகம். உங்களுடைய கன்னிக்கு 3ஆம் இடம் விருச்சிகத்திற்கும் 8ஆம் இடம் மேஷத்திற்கும் அதிபதி அந்த செவ்வாய். ஸோ இந்த 2 வீட்டுக்குண்டான காரியத்தில் தடைகள் இருக்காது. இந்த 2025 கதவுகள் திறக்கப்படுகிறது. இந்த 2 விஷயத்திலுமே நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதுல முதல்ல நான் சொல்லக்கூடியது, கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சில காரியங்கள் தடையின்றி நடக்கும். அவர்கள் வழியில் வாழ்க்கை ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் செய்தி வீடு தேடி வந்து தீரும். உங்களுடைய முயற்சியில பெரிய வெற்றியும் பெரிய லாபமும் கிடைக்கும். 8ஆம் வீட்டுக்கு அவரே அதிபதியா இருக்கிறார் இந்த செவ்வாய். ஸோ அதனுடைய அடிப்படையில ஆயுள் விருத்தி அடையும். ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். பிளட் ரத்தம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியா போகும். அதே போல ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நன்மையும் கிடைக்கும். அந்த உறவுகளும் உங்களுக்கு உருவாகும். அதாவது ரத்தம் சம்பந்தப்படக்கூடிய உறவுகள்னா பிள்ளைகளை கூட சொல்லலாம். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடந்தது. ஸோ ரத்த வகை சம்பந்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் உருவாகும். அப்படி இருக்குன்னு அந்த உறவுகள் இருந்து அந்த உறவுகளுக்கு நன்மையும் நடக்கும். சரி, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை துணையின் வழியில் வரவு நிச்சயம். ஒரு நிலமோ சொத்தோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த 2025. இதுல மேலும் நன்மை கொடுக்கும் விதமாக அரசாங்க வெளி, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இராணுவமா இருக்கலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், அல்லது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது இபியா இருக்கலாம். ஸோ இந்த துறைகளில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் ஜென்மத்தில் கேதுவான் அமர்ந்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக எடுக்கின்ற முயற்சி, அது குறிப்பிட்டு இந்த டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, தகவல் தொடர்புத்துறை மற்றும் வாக்கை மையப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள், அதாவது இந்த ஆசிரியர் கல்வித்துறை சம்பந்தமான விஷயங்கள், நீதித்துறை, ஸோ இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துறைகள் எல்லாமே நீங்கள் கேட்காமலே சில காரியங்களும் சில வரங்களும் சில வாய்ப்புகளும் சில அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதில் மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா குறுக்கு வழியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. இந்த லாட்டரி டிக்கெட்டு, இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமும் பூர்வீக சொத்துக்கள், எதிர்பார்க்காத பண வரவுகள் கிடைப்பது நிச்சயம். ஸோ சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களுக்கு அந்த யோகம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த தேதிகள் எது, மேலும் அந்த தேதிகளில் பிறக்காதவங்களுக்கும் இதுல பலன் இருக்கு. அதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தேதிகள் எது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ நீங்க கன்னி ராசியில பிறந்திருக்கலாம், ஆனா பிறந்த தேதி வெவ்வேறாக இருக்கும். அதுல இந்த குறிப்பிட்ட தேதிகள், ஸோ 3, 12, 21 மற்றும் 30 இந்த தேதிகள், மற்றும் 8, 17, 26 இந்த தேதிகள், இதற்கப்புறம் 7, 16, 25. ஸோ இந்த தேதிகளில் கன்னிராசியில் பிறந்த நீங்க பிறந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த 2025 நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவம் நிச்சயமான முறையில் நடக்கும். ஆனால் அது கெட்டதா அப்படிங்கிட்ட இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல காரியம்தான். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு யோகமும் ஒரு ஜாக்பாட்டும், வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள், திருமணமாக இருக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், அல்லது ஒரு வேலை தொழில் அமைகிறதா இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுடைய வாழ்க்கையில் 2025 நிச்சயம் நடக்கும். சரிங்க, நான் இந்த தேதியில பிறக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த தேதிகள் வரக்கூடிய நாட்களில்
நீங்கள் எந்த ஒரு முயற்சி எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அந்த முயற்சியில் 100% வெற்றியும் லாபமும் கிடைப்பது நிச்சயம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் சில மறைமுக வேலை தொழில் அல்லது மறைமுக வழியில் பணவரவை எதிர்பார்க்கக்கூடியவங்க ஷார்ட் பீரியட்ல எனக்கு ஒரு கடன் அடையணும், நான் ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேதிகளில் முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் அந்த லக்கானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு, என்னன்னா அந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வராமல் பார்த்துக்கங்க. ஸோ இந்த 2025 எந்த மாதமாக இருந்தாலும் இந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சியால் உங்களுக்கு லக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைப்பது நிச்சயம். மீண்டும் ஒருவர் அந்த தேதியை நான் சொல்றேன், குறிப்பிட்டுக்குங்க. ஸோ 3, 12, 21 மற்றும் 30 இந்த தேதிகள். இதற்கு அடுத்தபடியாக 8, 17, 26, இதற்கு அடுத்தபடியாக 7, 16, 25. ஸோ இந்த தேதிகள் நிச்சயம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மேலும் இந்த கன்னிராசியில பிறந்தவங்க கேதுவான் ஜென்மத்தில் இருக்கிறாரு, 2025 இடம்பெயர்ந்து விலகி போவாரு. எப்படியாக இருந்தாலும் கேதுவனுடைய உங்களுக்கு கொஞ்சம் பலன்கள் கேதுவின் மூலமாக மாறுபடும். ஸோ அதனால இந்த கேதுவின் மூலமாக கெடுபலன் நடக்காம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஜீவ சமாதி வழிபாடு, ஆன்மீக தொண்டு, உளவார பணி, மருத்துவ தானம் அல்லது மருத்துவ சேவையில் உங்களுடைய ஈடுபாடு போன்ற விஷயத்தை பண்ணிக்கோங்க. அதே போல பெரியோர்களுக்கு வீட்டில் தவறுனா பாட்டி தாத்தா போன்ற பெரியோர்களுக்கு திதி தர்ப்பணம் அல்லது சிராத்தம் போன்ற விஷயம் செய்ய வேண்டிய தவறாமல் அதை செய்யுங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வழிபாடை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் விநாயகருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுவது கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மைகளை கொடுக்கும், காரிய தடைகளை உடைத்தெறியும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணுங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய கன்னிராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். மேலும் இந்த 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் நவ கிரகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை விரிவாக விளக்கமாக அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படின்னு தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.